ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பயிற்சி 1.4ல் மூணாவது சம் தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஈக்குவல் டு வரிசை ஜோடி கணம் கொடுத்துருக்காங்க. 1,2 2,2 3,2 4,3 5,4 என்ற சார்பினை என்ன கொடுத்துருக்காங்க? முதல் சப்டிவிஷன் அம்புக்குறி படம், ரெண்டாவது அட்டவணை, மூணாவது வரைபடம் மூலம் குறிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அம்புக்குறி படம் குறிச்சுக்குருவோம். அதுக்கு முன்னாடி இந்த சார்பை வரிசை ஜோடியாக இருக்கிறத எழுதிக்கிடுவோம். 1,2 அடுத்து 2,2 அடுத்து 3,2 அடுத்து 4,3 அடுத்து 5,4. இப்போ அம்புக்குறி படம் குறிக்க போகிறோம். இப்போ மதிப்பகத்தில் எந்தெந்த நம்பர் எழுதணும்னா, இந்த வரிசை ஜோடி இருக்குதுல்ல, இந்த வரிசை ஜோடியில் இருக்க முதல் நம்பர் எல்லாத்தையுமே மதிப்பகத்தில் எழுதணும். 1 2 3 4 5 1 2 3 4 5. அடுத்து துணை மதிப்பகத்தில் என்னென்ன நம்பர் எழுதணும்னா, இந்த வரிசை ஜோடியில் இருக்க ரெண்டாவது நம்பர் என்ன இருக்குது? 2 இருக்குது, 2 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. இது எல்லாமே எழுதணும். 2 3 தடவை இருக்குது, ஒரு தடவை எழுதினாலே போதும். அதுக்கடுத்து 3 இருக்குது, 4 இருக்குது, 3 4. இப்போ அம்புக்குறி படத்தை குறிக்க போகிறோம். இந்த மதிப்பகத்தை ஏன்னு வச்சுக்கிறோம், இது பின்னு வச்சுக்கிடுவோம். இப்போ 1க்கு 2 இருக்குது, 1க்கு 2 குறிச்சாச்சு. அடுத்து 2க்கு 2, 2க்கு 2 குறிச்சாச்சு. அடுத்து 3க்கும் 2 தான், 3க்கு 2 குறிச்சாச்சு. அடுத்து 4க்கு 3, 4க்கு 3 இப்படி குறிச்சுக்கணும். அடுத்து 5க்கு 4 இருக்குது, இப்படி குறிச்சுக்கணும். அம்புக்குறி படம் முடிஞ்சிச்சு. அடுத்தது அட்டவணை. அட்டவணையில் எக்ஸு, இது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி எழுதிக்கணும். எக்ஸோட மதிப்பு என்னென்னா, இந்த வரிசை ஜோடி இருக்கா, அதில் இருக்க முதல் நம்பர் எல்லாமே எக்ஸு. என்ன இருக்குது? 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது. இது எல்லாமே எக்ஸ். 1 2 3 4 5. எஃப் ஆஃப் எக்ஸ் எதுனா, இதில் ரெண்டாம் நம்பர் இருக்கா, வரிசை ஜோடி ரெண்டாம் நம்பர் என்ன இருக்குது? 2 இருக்குது, 2 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. அது எல்லாமே எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கும். 1க்கு 2 இருக்குது, 1க்கு 2 கீழே எழுதிக்கணும். 2க்கு என்ன இருக்குது? 2 இருக்குது, 2 கீழே இங்கே 2 எழுதிக்கணும். அடுத்து 3க்கு என்ன இருக்குது? 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, அது கீழே 2 எழுதிக்கணும். அதுக்கடுத்து 4க்கு என்ன இருக்குது? 3 இருக்குது, இங்கே இருக்குது 4, அது கீழே 3ன்னு சொல்லி எழுதிக்கணும். 5க்கு என்ன இருக்குது? 4 இருக்குது, 5 கீழே அப்படியே 4ன்னு சொல்லி எழுதிக்கணும். இதுதான் அட்டவணை. அடுத்து மூணாவது சப்டிவிஷன் வரைபடம். இது அட்டவணையில் என்ன இருக்குது? எக்ஸோட மதிப்பு 1, ஒய்யோட மதிப்பு 2. 1,2, எக்ஸோட மதிப்பு 1, ஒய்யோட மதிப்பு 2. 1,2. அதுக்கடுத்து எக்ஸோட மதிப்பு 2, ஒய்யோட மதிப்பு 2. 2,2 இங்கே இருக்கும். 2,2. அடுத்து எக்ஸோட மதிப்பு 3, ஒய்யோட மதிப்பு 2 இங்கே இருக்குது. 3,2. அடுத்து எக்ஸோட மதிப்பு 4, ஒய்யோட மதிப்பு 3. எக்ஸோட மதிப்பு 4, ஒய்யோட மதிப்பு 3. 4,3. அடுத்து எக்ஸோட மதிப்பு 5, ஒய்யோட மதிப்பு 4. 5 4. இது எல்லாமே நம்ம இணைக்க போகிறோம். இணைச்சாச்சு. நம்ம 4 சப்டிவிஷனுமே கண்டுபிடிச்சாச்சு.